இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். மெசபடோமியா நாகரிகத்தின் காலம் 3500 முதல் 2000 வரை. இது எல்லாமே கிமு 3500 முதல் 2000 வரை. சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் கிமு 3300 முதல் 1900 வரை. எகிப்து நாகரிகத்தின் காலம் கிமு 3100 முதல் 1100 வரை. சீன நாகரிகத்தின் காலம் கிமு 1700 முதல் 1122 வரை. அதாவது இதை பொருத்துகளை கேட்கலாம். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எந்தெந்த நாகரிகம் எந்தெந்த காலத்தை சார்ந்தது? இதில் மிகவும் பழமையான நாகரிகம் எதுனா மெசபடோமியா நாகரிகம். புதுமையான நாகரிகம் எதுனா சீன நாகரிகம். அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் இரண்டாவது பழமையானது. சிந்து சமவெளி நாகரிகத்தையும் விட பழமையானது மெசபடோமியா நாகரிகம். எகிப்து நாகரிகத்தையும் விடையும் பழமையானது சிந்து சமவெளி நாகரிகம். நதிக்கரையில் குடியேறியதற்கான காரணம், அதாவது மக்கள் ஏன் நதிக்கரையை நோக்கி குடியேறினாங்க? அங்கே தான் வளமான மண் இருக்குது, ஆறுகளில் பாயும் நன்னீர் இருக்குது, போக்குவரத்து வசதி இருக்குது. இதனால தான் நதிக்கரையில் மக்கள் குடியேறினார்கள். ஹரப்பா நாகரிகத்தின் ஈடுபாடுகளை முதலில் நூலில் விவரித்தவர் யார்? சார்லஸ் மேசன். லாகூர் கராச்சி ரயில் பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு 1856. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்த ஆண்டு 1920. இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி துறையினுடைய இயக்குனர் யார்? ஜான் மார்ஷல். 1924ஆம் ஆண்டு ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான அம்சம் இருப்பதை கண்டறிந்தவர் ஜான் மார்ஷல். இவர்தான் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர். இந்திய தொல்லியல் துறையானது நிறுவப்பட்ட ஆண்டு 1861ஆம் ஆண்டு. இதற்கான தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளதுன்னா புதுடில்லியில் அமைந்துள்ளது. இந்திய தொல்லியல் துறையானது எந்த நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். மொஹஞ்சதாரோவை விட பழமையான நாகரிகம் ஹரப்பா நாகரிகம். மொஹஞ்சதாரோவை விட பழமையானது தான் ஹரப்பா நாகரிகம். நாகரிகம் என்ற லத்தீன் மொழியானது சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. அதோட பொருள் என்னென்னா நகரம். ஹரப்பா நாகரிகம் இது ஒரு நகர நாகரிகம். இதற்கு சிறப்பான நகர திட்டமிடல் உண்டு, சிறப்பான கட்டிட கலை வேலைப்பாடு உண்டு, தூய்மை பொது சுகாதாரத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது, தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் காணப்படுகின்றன. இந்த ஹரப்பா நாகரிகத்தில் இங்கே தான் தரப்படுத்தப்பட்ட எடைகளும் அளவீடுகளும் உள்ளன. ஹரப்பா நாகரிகத்தின் திட்டமிடப்பட்ட 2 பகுதி, மேல் நகர அமைப்பு, மற்றொன்று கீழ் நகர அமைப்பு. நகரத்தின் மேற்பகுதி மேல் நகர அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. இது மிகவும் உயரமானது. இது கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. நகர நிர்வாகிகள் பயன்படுத்தினர். நகரத்தின் கிழக்கு பகுதி தாழ்வானது, பொதுமக்கள் வசிப்பிடமாக திகழ்கின்றது. நகர நிர்வாகிகள் பயன்படுத்தியது மேற்கு பகுதி, அதாவது மேல் பகுதி, மேல் நகர பகுதி மேற்கு பகுதி, கீழ் நகர பகுதி கிழக்கு பகுதியை பொதுமக்கள் பயன்படுத்தினர். சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி மெஹர்கர். மெஹர்கர் அமைந்துள்ள இடம் பாகிஸ்தான், பலுசிஸ்தான், போலந்து ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம்தான் மெஹர்கர். தெருக்கள் சட்டக வடிவமைப்புடன் வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருந்தது. வீடுகள் 1 அல்லது 2 அடுக்கு மாடிகளை கொண்டது. வீடுகள் ஓரடுக்கு அல்லது ஈரடுக்கு மாடிகளை கொண்டது. வீடுகள் எதனால் கட்டப்பட்டு இருந்தன? அதாவது சிந்து சமவெளி நாகரிக வீடுகள் சுட்ட செங்கற்கள், சுண்ணாம்பு கலவை, சூரிய வெப்பத்தினால் உலர வைக்கப்பட்ட செங்கற்கள், அதாவது சுட்ட செங்கற்கள். கூரைகள் எவ்வாறு இருந்தன? சமதளமாக இருந்தன. வடிகால்கள் எதனால் மூடப்பட்டு இருந்தன? செங்கற்கள் மற்றும் கல் தட்டையால் மூடப்பட்டு இருந்தன. பெருங்குளத்தினுடைய வடிவம் மற்றும் அமைக்கப்பட்டிருந்த இடம் செவ்வகம் நகரின் நடுவில் அமைந்துள்ளது. நீர் கசியாமல் இருக்க பயன்படுத்தப்பட்டவை இயற்கை தார். தானியங்களை சேகரிக்க பயன்படுத்தப்பட்டவை தானிய களஞ்சியம். செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஹரியானா. மொஹஞ்சதாரோவில் இருந்த மிகப்பெரிய பொது கட்டடம் கூட்ட அரங்கு 20 தூண்களையும் 4 வரிசைகளையும் கொண்டு காணப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. 20 தூண்கள் 4 வரிசைகள். ஹரப்பா மக்கள் நீளத்தை அளவிட பயன்படுத்தியது அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை.
ஹரப்பா மக்கள் சக்கர வடிவ வண்டிகளை பயன்படுத்தினர். ஆரக்கல் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர். சக்கர வண்டிகளுக்கு ஆரக்கல் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர். சிந்து சமவெளி முத்திரைகள் கிடைத்துள்ள இடம் ஈராக், குவைத், சிரியா, மெசபடோமியா, சுமேர் பகுதிகள். சுமேரின் அக்காடிய பேரரசின் அரசனாக இருந்தவர் யார்? நாரம். சின் என்பவர் சிந்து சமவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்ற இடத்தில் அணிகலன்கள் வாங்கியதாக குறிப்பு எழுதியவர் நாரம். சுமேரிய அக்காடிய பேரரசின் அரசனின் பெயர் நாரம். பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள உருளை வடிவ முத்திரைகள் போல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? சிந்து சமவெளி பகுதியில். கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம் லோத்தல். இது குஜராத்தில் அமைந்து காணப்படுகிறது. லோத்தல் இடம் அமைந்துள்ள இடம் குஜராத்தின் சபர்மதி துணையாற்றினுடைய கரையில் அமைந்துள்ளது. அதாவது லோத்தல் அப்படிங்கிற இடமும் ஒரு சபர்மதி துணையாற்றினுடைய கரையில் தான் அமைந்திருக்கு. இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. அமர்ந்த நிலையில் ஆண் சிலையானது கண்டுபிடிக்கப்பட்ட இடம் மொஹஞ்சதாரோ. இது ரொம்ப முக்கியமானது. அமர்ந்த நிலை ஆண் சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் மொஹஞ்சதாரோ. குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோலின் சிறிய அளவீடு எது? 1704 மில்லிமீட்டர். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தந்தத்தினாலான அளவுகோலினுடைய சிறிய அளவீடு அது எத்தனை அளவீடுனா 1704 மில்லிமீட்டர். இதுதான் மிகச்சிறிய அளவீடாக இருந்தது. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு உபயோகிக்கப்பட்ட உலோகம் செம்பு. எந்த உலோகம்னா முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது செம்பு. நடனமாது 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதனை கணித்தவர் சர் ஜான் மார்ஷல். சர் ஜான் மார்ஷல் தான் நடனமாது சிலையானது 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதனை கண்டறிந்தார். அமர்ந்த நிலையிலான ஆண் சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் மொஹஞ்சதாரோ. நடனமாது எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னா 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இவ்வாறு கூறியவர் யாருன்னா சர் ஜான் மார்ஷல். கேவிடி என்றால் என்ன? கேனா கொர்க்கை, வீணா வஞ்சி, டீனா தொண்டி. கொர்க்கை, வஞ்சி, தொண்டி. கொர்க்கை, வஞ்சி, தொண்டி மற்றை உரை கூடல்கர் பெயர் கொண்டுள்ள இடங்கள் எங்கு காணப்படுகின்றன? பாகிஸ்தானில் காணப்படுகின்றன. காவ்ரி, புருன்ஸ் ஆறுகள் உள்ள இடம் ஆப்கானிஸ்தான். காவிரி, வாலா, பொருணை ஆறுகள் உள்ள இடம் பாகிஸ்தான். காவிரி, பொருன்ஸ் இவ்வளவு இத்தகைய பெயர்கள். அதாவது தமிழ்நாட்டில் காவிரி, பொருணை அப்படின்னு நதிகள் உண்டு. அந்த பெயர்லேயே ஆப்கானிஸ்தான்லேயும் இடங்கள் காணப்படுகிறது. காவ்ரி, பொருன்ஸ். அதே மாதிரி பாகிஸ்தான்லேயும் காவிரி, வாலா, பொருணை ஆறுகள் அப்படின்னு 2 இடங்கள் இருக்குது. இதுவும் பாகிஸ்தானில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்தப்பட்டது சிவப்பு மணிக்கற்கள். எந்த மணிக்கற்கள்னா சிவப்பு மணிக்கற்கள். மட்பாண்டங்களை எதன் மூலம் உருவாக்கினர்? சக்கரங்களை வைத்துதான் மட்பாண்டங்களை உருவாக்கினர். மட்பாண்டங்கள் எந்த வண்ணத்தில் இருந்தன? சிவப்பு வண்ணம். அவங்களுக்கு ரொம்ப சிவப்பு கலர் ரொம்ப பிடிக்கும் போல், அதனால தான் சிவப்பு மணிக்கற்களை பயன்படுத்தினர். மட்பாண்டங்களும் சிவப்பு நிறத்தில் இருந்தன. மட்பாண்டங்கள் வேலைப்பாடுகள் எந்த வண்ணத்தில் இருந்தன? மட்பாண்டங்கள் சிவப்பு நிறத்திலும் அதில் உள்ள வேலைப்பாடுகள் கருப்பு நிறத்திலும் காணப்பட்டன. ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு கிமு 1900 ஆண்டு சரிய தொடங்கியது. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. 2500 குக்பு மன்னரால் சுண்ணாம்பால் கட்டப்பட்டவை கிசே பிரமிடு. இது 15 டன் எடை கொண்டது. அதாவது 2500 ஆண்டு குஃபு மன்னரால் சுண்ணாம்பால் கட்டப்பட்ட பிரமிடு கிசே பிரமிடு. இதோட எடை 15 டன் எடை. மெசபடோமியா ஊர் நம்மோ என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் ஜிகரட். அந்த ஊரோட பெயர் ஜிகரட். எந்த அரசனால்னா ஊர் நம்மோ அப்படிங்கிற அரசனால். எந்த கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர்னா சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது. சந்திர கடவுளின் பெயர் சின். அந்த கட்டிய அரசன் ஊர் நம்மோ அப்படிங்கிற அரசன். இந்த அரசன் எங்கு உள்ளவன்னா மெசபடோமியாவை சேர்ந்தவன். அவர் கட்டிய ஊருக்கு பேர் என்னன்னா ஜிகரட்.
எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் அபு சிம்பல். அந்த கோவிலுக்கு பேர், இரட்டை கோவிலுக்கு பேர் அபு சிம்பல். சிந்து சமவெளி மக்கள் அறிந்த உலோகம் செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். அவர்கள் இரும்பு பற்றி அறிந்திருக்கவில்லை. சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் இரும்பு. அந்த இரும்போட பயன்கள் அவர்களுக்கு தெரியாது. சிந்து சமவெளி நாகரிக காலம் உலோக காலம். சிந்து சமவெளி நாகரிக காலம் உலோக காலம். ஹரப்பா நாகரிக காலம் வெண்கல காலம். சிந்து சமவெளி நாகரிக காலம் உலோக காலம். ஹரப்பா நாகரிகம் சேர்ந்த காலம் வெண்கல காலம். ஹரப்பா மக்களுக்கு எதன் பயன் தெரியாது? இரும்பின் பயன் தெரியாது. மொத்தத்திலே சிந்து சமவெளி மக்களுக்கு இரும்பினுடைய பயன் தெரியாது. நிலத்தை ஆய்வு செய்ய பயன்படுத்துவது காந்தப்புல வருடி. தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் ஆகியவற்றால் செய்த அணிகலன்களை அவர்கள் பயன்படுத்தினர். பானைகளில் காணப்படும் உருவம் விலங்கு உருவம். பானைகள் சிவப்பு நிறத்தில் காணப்பட்டன. அதில் உள்ள வேலைப்பாடுகள் கருப்பு நிறத்தில் காணப்பட்டன. அதில் விலங்கு உருவத்தை பொறிக்கப்பட்டிருந்தன. இது ஒரு வடிவியல் வடிவமைப்புடன் காணப்பட்டது. தொல்லியல் ஆய்வாளர்களால் தரப்படுத்தப்பட்ட முறையானது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை. அதாவது பழங்காலத்தை சார்ந்த பொருட்கள் எத்தனை வயதுடையது அப்படின்னு கண்டுபிடிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட தனிமம் என்னன்னா கார்பன் தனிமம். கதிரியக்க கார்பன் முறையில் பயன்படுத்தப்படும் கார்பன் 14. தானிய களஞ்சியம் காணப்பட்ட இடம் ஹரப்பா. தானிய களஞ்சியம் காணப்பட்ட இடம் ஹரப்பா. பெருங்குளம் காணப்பட்ட இடம் மொஹஞ்சதாரோ. தானிய களஞ்சியம் ஹரப்பா. பெருங்குளம் காணப்பட்ட இடம் மொஹஞ்சதாரோ. உலகின் முதலாக கட்டப்பட்ட பொதுக்குளமானது பெருங்குளம் ஆகும். இது மொஹஞ்சதாரோவில் அமைந்துள்ளது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் சிறப்பு அம்சமே திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு தான். ஹரப்பா நாகரிகம் எதனால் சரிய தொடங்கியது? இது சரிய தொடங்கிய ஆண்டு 1900. இது எதனால் சரிய தொடங்கியதுன்னா சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றம், காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல், தொற்று நோய் தாக்குதல் இதனால் அழிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நாகரிகத்தினுடைய மொத்த பரப்பளவு மொத்தத்தில் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய பரப்பளவு எப்படி இருந்ததுன்னா மேற்கில் பலுசிஸ்தானில் மக்ரான் கடற்கரை வரை காணப்பட்டது. கிழக்கே காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை காணப்பட்டது. வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரையிலும் தெற்கு பகுதியில் மகாராஷ்டிரா வரையிலும் பரவியுள்ளது. சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய எல்லைகளை இது சொல்லுது. ஹரப்பா நாகரிகம் இதோட புவி எல்லை தெற்கு ஆசியாவில் பரவி இருந்தது. காலப்பகுதி வெண்கல காலம். ஹரப்பாவின் காலம் வெண்கல காலம். இதோட மொத்த கால அளவு கிமு 3300 முதல் 1900 வரை. மொத்த பரப்பளவு ஹரப்பா நாகரிகத்தின் மொத்த பரப்பளவு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். இதில் மொத்தம் எத்தனை நகரங்கள் இருந்ததுன்னா 6 பெரிய நகரங்கள் காணப்பட்டன. கிராமங்கள் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் காணப்பட்டன. அவ்வளோதான்.